ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்விகா மீடியா. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய என்கொயரிஸ் எனக்கு இன்ஸ்டாலையும் சரி, வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவும் சரி, ப்ளஸ் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போடும்போதும் சரி, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அக்கா இப்போ ரீசன்ட் டேஸில் நல்லா வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கம்மிங் நியூ இயர்க்குள்ளே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, எப்படி ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக ஒரு 4 டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஈவன் ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல வந்து கிராஜுவலாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், எப்போவுமே வெயிட் லாஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மித் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படின்னா குழந்தை பிறந்த உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாய்ப்பால் நிப்பாட்டினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த வெயிட் லாஸ் வந்து பாப்பாவுக்கு பிரெஸ்ட் ஃபீட் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பண்ணிக்கிட்டே தான் வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணலாம். ஈவன் வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டிப்பு. நீங்கள் வந்து நான் எப்போவுமே நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து நம்மளோட பியூட்டி சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன், வெயிட் லாஸ் அப்படின்னாலே தண்ணி அதிகம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த தண்ணி அதிகம் குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஹாட் வாட்டராக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஜீரா வாட்டர், இல்லை சோம்பு வாட்ரு, வெந்தய வாட்ரு, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தண்ணியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சீரக வாழை தண்ணி குடிப்பேன். அப்படி முடியலை, கொஞ்சம் நமக்கு குழந்தைய வச்சுட்டு எப்போவுமே ஒரே மாதிரி நமக்கு வந்து டைம் இருக்காது. ஒரு நாள் வந்து டைம் நிறையா இருக்கும், அப்போது வந்து சீரகம் கொதிச்சு வச்சு குடிக்கலாம். ஒரு டைமே இருக்காது. ஸோ அந்த டைமில் ஹாட் வாட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹாட் வாட்டர். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 லிட்டர் வாட்டர் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா, 3 லிட்டருமே சுடு தண்ணியாக குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். சுடுதண்ணினா சுட சுட அப்படி குடிக்காமல் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெதுன்னு வார்ம் வாட்ரு, நாக்கு பொறுக்கிற அளவு சூட்டுக்கு, டீ காஃபி குடிப்பீங்களா அந்த மாதிரி சூட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடுதண்ணி வந்து குடிக்கலாம். ஸோ சுடுதண்ணி குடிக்கிறது மூலிமா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி நீங்கள் வந்து எந்த வித எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் குடிக்கிற தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை தண்ணி. முக்கியமான விஷயம், இப்போ வந்து குளிர்காலம் வேறவா. ஸோ அந்த டைமில் வந்து சுடுதண்ணி ரொம்ப நமக்கே வந்து ஆசை வரும், நல்லா வந்து குளிர் காலத்தில் சூடாக எதாவது குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து சுடுதண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இதுதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத தாண்டி இத்தனை மணிக்கு தான் சாப்பிட்ணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கலாம். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டைம் இருக்கும், அதாவது வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம், சூரியன் மறைகிறதுக்கு அப்புறம், அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும், 6 to 6 அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு கரெக்டாக ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து நீங்கள் சாப்பிட காலைல ஆரம்பிச்சிடணும். 6 மணிக்குலேருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளே என்ன ஃபுட்டு வேணால் எடுத்துக்கலாம். அதாவது சூரியன் அந்த கரெக்டாக வந்து சூரியன் இருக்கிற நேரத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டைஜஷன் ஆகும். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் கொலஸ்ட்ரால் ஆகி நமக்கு வந்து ஈவினிங் டைம் இந்த சேட் ஐட்டம் சாப்பிட்றது, ஈவினிங் டைமில் நீங்கள் ஏதாவது டீ காஃபி குடிக்கிறது, ஏதாவது ஆசையாக இருக்குது பானிபூரி, ஏதாவது பீஸா பர்கர், ஏதாவது ஒன்று ஈவினிங் டைமில் மோஸ்ட் சாப்பிடுவோம், மார்னிங்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ நைட்டு அதிகமாக ஃபுட்டு இன்டேக் எடுத்து இந்த மாதிரி டைமில் தான் வெயிட் வந்து லாஸ் ஆகும். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, 6 to 6 அப்படின்னு மைண்ட் வந்து செட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 6 மணிக்கிலேருந்து 6 மணிக்குள்ளே என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு அதிகமாக பசிக்குது அப்படின்னா தண்ணி அதிகமாக குடிச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியும், ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, பால் வந்து குடிச்சிக்கலாம். ஸோ 6 to 6 அந்த ஒரு கான்செப்ட் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெள்ளை கலர் இருக்கக்கூடிய ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை கலர் ஃபுட்டு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மைதா அண்ட் வெள்ளை கலரில் என்னெல்லாம் இருக்குது, அரிசி இருக்குது, வெள்ளை கலரில் என்ன இருக்குது, மைதா மாவு, பச்சரிசி மாவு, எல்லா மாவு வகைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு சத்து கார்போஹைட்ரேட் அதிகமாக நீங்கள் இன்டேக் பண்ணாமல் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும்.
நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து வெயிட் லாஸ்க்கும் உதவி பண்ணிகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ரொம்ப ஓவர்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அது வெயிட் ஆல்ரெடி இருக்க வெயிட் அது கம்மி பண்ணுமா, இல்லை இப்போ நீங்கள் புதுசாக சேர்க்குற வெயிட்டை அது கம்மி பண்ணுவான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஒயிட் சுகரு, மைதா ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது. எல்லாருமே என்ன தெரியுமா அப்படிலாம் பண்ணுறீங்க, அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிட்றதே கிடையாது. மொபைல் வந்து பார்க்குறீங்க, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஆயிலெலாம் ஊற்றி பொரிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிரேவிங் அதிகமாகிடும். அதிகமாகறனால என்ன ஆயிடும் அப்படின்னா, அது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஆசையில் டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். ஸோ அது மிஞ்சி போனால் இது வரைக்கும் தான் அந்த டேஸ்ட்டு. இதுக்கு கீழே போயிட்டா உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. இதுக்கு கீழே போயிட்டா வயிறு தான் முஃபனாகும், கை கால் தான் முஃபனாகும். ஸோ இது வரைக்கும் அந்த டேஸ்ட்டு, அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆசைக்குன்னு சாப்பிடக்கூடிய ஃபுட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு வாரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அவுட் சைட் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வாக்கிங் போகணும். வாக்கிங் எனக்கு போக டைம் இல்லை அப்படின்னா, நல்லா காலைல தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டதுக்கப்புறமோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நல்லா வந்து பாட்டு, பிடிச்ச பாட்டு நீங்கள் வந்து வச்சுட்டு டிவியில் வச்சுட்டு சவுண்டு அதிகமாக வச்சு நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டான்ஸே ஆட தெரியாட்டி கை கால் வந்து நல்லா வந்து ஷேக் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்ல உடம்பை வந்து நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் பார்க்கக்கூடிய வேலை, பாத்திரம் விளக்குறது, வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, கஷ்டப்பட்டு கீழே உட்காந்து மாப் போகிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த விஷயம் கொஞ்சம் அடிஷ்னலாக பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறது, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சி அப்படின்னா நல்லா டான்ஸ் பண்ணுறது. எனக்கு எதுவுமே டைம் கிடைக்கல, நான் 2 குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், சமாளிக்கவே முடியல, இந்த டைமில் எங்கேயா இது மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்க கூட விளையாடுங்க. நல்ல பால்லாம் தூக்கி போட்டு உட்காந்து எந்திரிக்கிறது. அவங்க சிரிப்பாங்க. நீங்கள் வந்து உட்காந்து இப்போ கண்டி குட்டிலாம் உட்காந்து சிரிப்பா, இங்கிட்டு இப்படி பண்ணால் சிரிப்பா, ஸோ டிச்சும் பண்ணால் சிரிப்பா. அது மாதிரி உங்கள் கை கால் ஏதாவது ஆட்டி ஏதாவது அந்த குழந்தைங்க கிட்ட வித்து பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க நல்லா சிரிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட கை கால்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்து கரையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் இந்த சொன்னக்கூடிய இந்த 4 டிப்ஸ் அதாவது வந்து இப்போ ஒன்னோட ரீகால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி குடிக்கிறது. செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுடுதண்ணினா சும்மா தண்ணி தவிக்க மட்டும் குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். 65 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா 4 லிட்டர் வந்து தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி குடிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 to 6 அப்படின்னு அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. 6 to 6க்குள்ளே என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்டு சுத்தமாக சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் ஃபுட்டெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு, சக்கரை, இந்த மாதிரி மாவு சத்துக்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ரவையும் கூட. ஸோ ஃபோர்த்து என்ன அப்படின்னா, கொஞ்சமாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாடிக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருங்க. இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 7 to 8 10 டேஸ் இல்லை ஒரு 15 டேஸ் கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கிராஜுவலாக பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கே வந்து கொழுப்பு வந்து குறையிறத நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக இப்போ நீங்கள் வந்து பாப்பாவை பிக் பண்ண ஸ்கூலுக்கு போகிறீங்க, பிக்கப் பண்ண, இல்லை எங்கே டெய்லியும் ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறீங்க மாதிரி ரெகுலராக போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே நீங்கள் வியர் பண்ணும்போது ட்ரெஸ்லாம் லூஸாக தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் எதாவது நம்ம பண்ணணும், இன்னும் வந்து இப்போ பண்ணக்கூடிய விஷயத்தை இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும். ஒரு சில விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம், அதில் சீட்டிங் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஓரளவுக்கு ஆயிருக்குல்ல, ஸோ இன்னும் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இன்னும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இந்த வெயிட் லாஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். இவங்க தான் ஃபாலோ பண்ணணும், இவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. எனக்கு பிசிஓடி இருக்குது, எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன், நான் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறேன், பிரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணுறேன், யார் வேணால் அந்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பாய்.